ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். பஞ்ச் பீட்ஸ்லேருந்து சுகர் பீட்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பஞ்ச் பீட்ஸ் முதல்ல ஸ்டிச் பண்ணுறேன். பஞ்ச் பீட்ஸில் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சின்னதுக்கு போகலாம். இப்போ நான் எடுத்திருக்கிறது 5mm பீட்ஸு. ஸோ அந்த பஞ்சில் இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பீட் லோடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நமக்கு பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். முதல்ல பீட்ஸ் எல்லாம் அந்த லோடரில் வச்சுக்கிறேன். பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது இது பீட் ஸ்டிச்சிங் நீடில். ஸோ இந்த பீட் நீடில் பார்த்தீங்கன்னா ரா நீடில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது அயன் நீடில். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி நூல் சுற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு வழுக்காமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. பட் நம்ம மேட்சிங் கலரில் தான் ப்ளவுஸில் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அந்த நீடிலில் ஒரு பீடை மட்டும் நான் இப்போ லோட் பண்ணிக்கிறேன். இது பிகினர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். போக போக இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த ஒரு பீடை நான் அந்த ஒரு செயின் ஸ்டிச் எடுத்தேன் இல்லையா, அதில் அந்த ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் வைக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள். இந்த பீடு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இதை கொண்டு போயிட்டு நான் அந்த நூல் எடுத்து விட்டுருக்கோம் இல்லையா செயினை, அதுலேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். அகெயின் இன்னொரு பீடு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பீடை இதில் கொண்டு போயிட்டு அந்த செயினில் மாட்டிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். திரும்பவும் இப்படி கொஞ்சம் நீளமாக இழுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு பீடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிகினிங்கில் நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இதே வீடியோலையே இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பல்காக எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அடுத்து வைக்கிற ஸ்டிச் ரொம்ப க்ளோஸராக போகாமல் கரெக்டான அந்த பீடுக்கான ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட் மேலே தூக்காமல் இருக்கும். இல்லைனா ரொம்ப இறுக்கி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் மேலே தூக்கிக்கும். உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கிற லைனில் கிளியராக ஸ்டிச் வராது. கொஞ்சம் நெளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. அதனால் என்ன பீட் சைஸ் எடுக்கிறோமோ அந்த பீட் போயிட்டு அங்கே ஃபிக்ஸ் ஆன உடனே கரெக்டான ஸ்பேஸ் பார்த்துட்டு அடுத்த ஸ்டிச் வைக்கணும். இதை கடைசியாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் வைக்கிறோம். அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு அடிஷ்னல் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட் போடணும். இப்போ அடுத்ததாக நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் 2mm பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மொத்தமாக நீடில் லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பீடில் உள்ள இந்த ஒரு லைனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இப்போ நீடில் அப்படியே அந்த பீட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த பீடை மட்டும் தனியாக எடுக்கணும். எடுத்தோன்னா இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நீடில் லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு பீட் இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 பீடும் ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸில் நமக்கு நிறைய ஒட்டின பீட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கட்டர் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா நெயில்ஸ்லையும் இந்த மாதிரி நம்ம அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போது கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பீடாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ முன்னாடி பெரிய பீடு இருந்துச்சு. அதுக்கு ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம். இப்போது இந்த பீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஃபிங்கர் பாருங்கள்
இந்த ஒரு ஃபிங்கரால் நம்ம அந்த பீடை வந்து நீடில்லேருந்து நகர்த்தி விடணும். ஸோ இப்போ நான் அகைன் லோடிங் காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் நூலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் உள்ளே விட்டு இந்த மாதிரி பீட்ஸ் முன்னாடி நான் மொத்தமாக எடுத்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை மட்டும் பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் நீடில் அண்ட் பீட் சேர்த்து பிடிச்சிட்டு இழுத்தோன்னா நம்மளுக்கு லோட் ஆகிடும். ஸோ அதை கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது சுகர் பீட் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த பீட் லோடரில் வச்சுட்டு இந்த மாதிரி லைனும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நீடிலில் ஒரு சுகர் பீடாக நான் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பீட் லோட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பீடையும் சேர்த்து வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா சுகர் பீட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்றுக்காக நம்ம ஸ்டிச் போட்டோம்னா டைம் ஆகும். அதனால் வந்து நம்ம 2 பீடாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல 5 mmல எப்படி நீடிலில் வந்து இந்த பீடை லோட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ 2 பீட் அட் அ டைம் நம்ம லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதையும் பல்காக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை பீட் தேவையோ அத்தனை பீட் நம்ம எடுத்துக்கலாம். நீடில் ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். அட் அ டைம் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பீடாக வந்து ஃபிங்கர்ஸ்னால் மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை எப்படி மூவ் பண்ணுறேன்றதை பாருங்கள். என்னோடய ஃபிங்கர் மூமெண்ட்ஸை பார்த்துட்டு அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சுகர் பீட்ஸை வந்து இன்னமும் ஃபாஸ்ட்டாக எப்படி நீடில் லோட் பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பீட் லோடரில் நிறைய கொட்டிட்டு இந்த மாதிரி நீடில் வச்சு ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த நீடில் பீட்ஸ் ஏறும். ஸோ இப்போ நம்ம வந்து நீடில் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி லோட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டிச் பண்ணலாம். ஸோ 2 பீடாக நம்ம சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி இந்த லைனையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் பீட் ஒர்க் எப்படி பண்ணணுன்றதை வந்து டீட்டெயில்டாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.